வணக்கம். உங்கள் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர். விழிப்புணர்வு செய்திகளுக்காக நமக்காக இயங்கிக் கொண்டு இருக்கும் ஒரு மாநிலத்திற்கு தலைமைச் செயலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. இந்தியாவுக்கே டெல்லியில் பாராளுமன்றம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த தலைமை இடத்திலேயே சண்டை சச்சரவுகள் என்றால் இதை எங்கே கொண்டு சரி செய்வது? ஆகவே மக்களுடைய குறைகளையே தீர்ப்பதற்கும் அதை எல்லோரும் ஒற்றுமையுடன் பேசி மக்களுடைய நலன் கருதி பல விஷயங்களை பேசி நல்ல ஒரு மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டுமே தவிர இப்படி மண்டை உடையும் அளவுக்கு சண்டை போட்டு இப்படி இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய பொருளாக ஆகியிருக்கிறது. வேதனையும் அடைகிறது. இந்திய குடிமகனாக எனது கருத்தினை பதிவிக்கிறேன். ஆக மக்களின் மன்றம், பாராளுமன்றம் மக்களுக்காக இயங்கப்பட்டவை. ஆகவே அதில் சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக சூழலில் எல்லாருமே ஒத்துழைக்க வேண்டும். அவ்வாறு ஒத்துழைத்தால்தான் மக்களும் நிம்மதி அடைவார். மக்கள் மட்டுமல்ல, இந்திய இராணுவம் கூட அனைவரும் நலம் பெறுவார்கள். ஆகவே இந்த சண்டை சச்சரவுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு காந்தி வழியில் அகிம்சையாக இருந்து செயல்பட வேண்டும் என்று பணிவன்புடன் எல்லோரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும், ஒற்றுமையாக பேச வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நீங்களே சண்டை போட்டு கொண்டால் கீழுள்ள மக்கள், சாதாரண மக்கள், அடிப்படை மக்கள் என்ன செய்வார்கள்? ஆக அந்த குழப்பத்திலே ஒரு கேள்விகளும் பல கேள்விகளும் எழுந்து வண்ணமாகவே இருக்கிறது. ஆக இது கண்டிக்கத்தக்கது சொல்ல முடியாது. ஆக திருத்துவதும் நீங்களாக இருக்க வேண்டுமே தவிர தவறுகள் செய்யாதிருக்க வேண்டும். ஆகவே இந்த சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒற்றுமையாக வாழ வேண்டும். ஒற்றுமையாக ஒரு சட்டத்தை கொண்டு வர ஒரு இயக்கமோ ஒரு திட்டமோ அமல்படுத்தினாலோ அதில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அமைதியாக கேள்விகளை எழுப்பி அமைதியாக பதிலை கேளுங்கள், நியாயமான நடைமுறைகளை நடந்து கொள்ள வேண்டும் என்று இரு தரப்பினருக்குமே நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.